ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி விவிட்டோஸ் நிறுவனத்தோட நெக்ஸ்ட் ஜென் காம்பன்சேஷன் பிளானை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி காலகட்டத்தில் உலகில் உள்ள எல்லா மக்களுமே தன்னோட வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும், லைஃப்பில் செட்டில் ஆகணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோடு தான் வாழ்க்கையில் தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த தேடல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் எல்லாருனாலையும் தன்னோட வாழ்க்கையில் செட்டில் ஆக முடியுதான்னா நிச்சயமாக கிடையாது. என்ன காரணம்? நிறைய காரணம் இருந்தாலும் அது முதல் காரணம் என்ன? சரியான வாய்ப்பு அமையணும். அந்த வாய்ப்பு தான் பேஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது, அந்த மாதிரி வாய்ப்பு அமைஞ்சாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கக்கூடிய மிக புத்திசாலித்தனம் நமக்கு இருந்தால் மட்டும்தான் அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்க முடியும். எஸ், அந்த மாதிரி நண்பர்களே, இன்னைக்கு விவிட்டோஸுடைய நெக்ஸ்ட் ஜென் காம்பன்சேஷன் பிளான் அப்படிங்கிறது ஒவ்வொரு சாதாரண மக்களையும் தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றி அடைகிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அமைஞ்ச ஒரு பிளான் தான் நம்ம நெக்ஸ்ட் ஜென் காம்பன்சேஷன் பிளான் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இந்த பிளானை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடியும் அந்த காரியத்தை செய்வதற்கான ஒரு மிக முக்கியமான காரணம் இருந்தால் மட்டும்தான். ஒன்று, அந்த காரியத்தை செய்வதற்கான ஒரு காரணம் இருக்கணும், இல்லைன்னா தன்னோட வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருக்கணும். இந்த ரெண்டு விஷயம் இருந்தால் மட்டும்தான் ஒருவர் அந்த காரியத்தை தொடங்கும் போது முழு முயற்சி செய்து கடைசி வரைக்கும் தொடர்ந்து செய்கிறார், வெற்றியும் அடைகிறார். இந்த கனவோ அல்லது அந்த காரியத்தை செய்வதற்கான காரணமோ இல்லாத நபர் தன்னோட வாழ்க்கையில் அந்த காரியத்தை செய்வதற்கான கடைசி வரைக்கும் முயற்சி செய்யாதல பாதியிலே விட்டுட்டு போயிடுறாங்களாம். அந்த மாதிரி விவிட்டோஸ் நிறுவனம் எதற்காக நம்ம இந்த தொழிலை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பொருளாதார ரீதியாக ஒவ்வொருத்தரும் தன்னோட வாழ்க்கையில் வெற்றியாளர் நினைக்கிற அத்தனை பேர்த்துக்கும் விவிட்டோஸ் சரியான ஒரு தீர்வு. சரி, இன்னைக்கு பொருளாதார ரீதியாக நாம செட்டில் ஆயிட்டோமா அப்படின்னா, சும்மா நம்மளை நாமளே ஒரு செல்ஃப் அனலைஸ் பண்ணலாம். கடந்த 10 வருஷமா நம்ம உழைத்த உழைப்பின் விளைவு தான் இன்றைய நம்மளுடைய பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எஸ், இன்னைக்கு நம்ம பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு பாருங்க. இது கடந்த 10 வருஷத்துடைய உழைப்பு, அதோட ரிசல்ட் தான் இன்றைய பேங்க் பேலன்ஸ். அப்போ இது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் சொல்லுது. அடுத்த 10 வருஷம் கழிச்சு நமக்கு இருக்கக்கூடிய பேங்க் பேலன்ஸ் என்பது இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோமோ அதை பொறுத்து மட்டும்தான். அதுக்கு நம்ம முதல்ல இதனால் வரைக்கும் நம்ம செய்த வேலைகளில் ஏன் நம்மளோட பல பேர் தன்னோட வாழ்க்கையில் செட்டில் ஆகாமல் இருக்காங்கன்னா, மிக முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன ஆக்டிவ் இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்து இந்த செய்கிற வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தால் மட்டும்தான் அவருக்கு வருமானம் வரும். என்னைக்கு வேலையை நிறுத்துறாரோ அன்னைக்கு அவரோட வருமானம் நின்று போயிடும். இதுக்கு பேர் ஆக்டிவ் இன்கம். இப்போ தான் இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, இந்த பேசிவ் இன்கம்மை பற்றி நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம். எஸ், விவிட்டோஸும் அதை மட்டும்தான் நம்மளுக்கு கைட் பண்ணுறாங்க. பேசிவ் இன்கம் என்னது? நம்ம வேலை செய்கிறத நிறுத்தினா கூட நம்மளுக்கு ஒரு தொடர்ந்து வருமானம் வரக்கான ஒரு சூழலை ஏற்படுத்துறது தான் பேசிவ் இன்கம். பொதுவாக நம்மளுக்கு தெரியும், இந்த கேஷ் ஃப்ளோ க்ரோனட் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்குவோம். பொதுவாக இதில் 4 வகையான மக்களை பற்றி சொல்லுவாங்க. எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாய்டு, பிஸ்னஸ் ஓனர், இன்வெஸ்டர். இதில் எம்ப்ளாயி அப்படிங்கிறவருக்கு பார்த்தீங்கன்னா எப்போவுமே டைம் ஈக்குவல் டு மணி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ், டைம் ஈக்குவல் டு மணி. இதே வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டுக்கும் டைம் ஈக்குவல் டு மணி. இவங்க 2 பேருமே தன்னோட லைஃப்பில் செட்டில் ஆயிடுவாங்கன்னா வாய்ப்பே இல்லை. ஆனால் என்னைக்கு நம்ம பிஸ்னஸ் ஓனராக மாற ஆரம்பிக்கிறோமோ, அதாவது மக்கள் தான் பணமாக மாற ஆரம்பிக்கிறாங்க பிஸ்னஸ் ஓனர்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம் விவிட்டோஸ் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய வாய்ப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு நபரும் இங்கே பிஸ்னஸ் ஓனராக மாற முடியும். மக்களை பணமாக மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை இன்னைக்கு விவிட்டோஸ் நிறுவனம் கொடுத்துருக்காங்க. நமது விவிட்டோஸ் நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா, விவிட்டோஸ் வந்து 2018 ஜனவரி 14 பெங்களூரில் ஸ்டார்ட் பண்ண நமது நிறுவனம். நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்முலேட்டட் அண்ட் டெவலப்டு பை அ டீம் ஆஃப் டாக்டர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நம்மளோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி அண்ட் ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு இருக்கக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட். கம்பெனியை ஆரம்பித்த இந்த 2.5 வருட காலத்தில் கிட்டத்தட்ட 3 கோடீஸ்வரர்களையும் 500க்கும் மேற்பட்ட லட்சாதிபதிகளையும் உருவாக்கிய நிறுவனம் தான் நமது விவிட்டோஸ் நிறுவனம். கம்பெனிக்குன்னு ஒரு சொந்தமான ஒரு எஜுகேஷன் சிஸ்டத்தின் மூலிமா உள்ள வர ஒவ்வொருத்தரையும் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றியாளத்துக்கான அத்தனை சாத்தியக்கூறுகளையும் நமது நிறுவனம் ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காங்களாம். நமது கம்பெனியோட இந்த பிளானோட ஹைலைட்ஸ் பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை மேட்சிங் போனஸ் கொடுக்குறாங்க. டேர்ன் ஓவரில் 50% பே அவுட்டாகவே ஒருத்தருக்கு கிரெடிட் ஆகுது. அன்லிமிட்டட் இன்கம் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். இதுக்கப்புறம் வந்து அப்ளைனர்கிட்டருந்து நம்மளோட இன்கம் ஏர்ன் பண்ணலாம். இதுக்கப்புறம் வந்து லீடர் டபுள் போனஸ், இன்னைக்கு விவிட்டோஸோட ஹைலைட் போனஸ் லீடர் டபுள் போனஸ் அப்படின்னு சொல்லலாம். டேர்ன் ஓவர் ஷேரிங்லேருந்து நம்மளுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து நம்ம விவிட்டோஸில் டிடிஎஸ் மட்டும்தான் டிடக்ஷன் இருக்குது. ஸோ ஒரு பேன் கார்டுக்கு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடி மட்டும்தான் நம்ம பிளேஸ்மெண்ட் பண்ண முடியும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதில் எப்படி என்னோட பிஸ்னஸை ஒருத்தர் தன்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படின்னா, அதற்கு முன்னாடி நம்மளுடைய ப்ராடக்டுடைய ரேட் எம்ஆர்பி என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லதாக இருக்கும். நம்மளோட ப்ராடக்டில் ஆன்கோபன் ஓ2வில் வந்து பார்த்தீங்கன்னா 60 கேப்சூல் இருக்குது, 30 சேஷட். அதோட எம்ஆர்பி 3900 ரூபாய்.
அதுக்கு கம்பெனி கொடுக்குற பிஸ்னஸ் வால்யூம் அல்லது ஸ்பான்சர் வால்யூம் பார்த்தீங்கன்னா 2000 பிஸ்னஸ் வால்யூம் அல்லது ஸ்பான்சர் வால்யூம். வைபர் கோல்டு 3900, அதுவும் 2000 பிஸ்னஸ் வால்யூம் ஸ்பான்சர் வால்யூம் சொல்லலாம். வெறும் அதே மாதிரி 3900 ரூபா 2000 பிஸ்னஸ் வால்யூம் அல்லது ஸ்பான்சர் வால்யூம். ஆஸ்ட்ரோடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4500 3000 பிஸ்னஸ் வால்யூம் அல்லது ஸ்பான்சர் வால்யூம். ஃபைனலாக ட்ரம்ஸ்அப் 2100 ரூபா 1200 பிஸ்னஸ் வால்யூம் அல்லது ஸ்பான்சர் வால்யூம். இதில் நீங்கள் முதல் முறையாக இதில் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகும்போது மட்டும்தான் எம்ஆர்பியில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அடுத்த முறை எந்த டைம் நீங்கள் உங்களோட செல்ஃப் பர்ச்சேஸ் எதை பண்ணாலும் சரி அதில் டிபி ரேட்டில் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு ஆன்கோபன் ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 3900னா டிபி வந்து 3300 ரூபாய் கிடைக்கும். அதுக்கான பிஸ்னஸ் வால்யூம் 1400 பிஸ்னஸ் வால்யூம். இதே வைபர் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே 3300 1400 பிஸ்னஸ் வால்யூம் ஸ்பான்சர் வால்யூம். வெறும் 3300 1400 பிஸ்னஸ் வால்யூம். ஆஸ்ட்ரோடென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபா டிபியில் வரும். 1784 நம்மளுக்கு பிஸ்னஸ் வால்யூம் கிடைக்கும். ட்ரம்ஸ்அப் 1500 ரூபா 6000 பிஸ்னஸ் வால்யூம் 600 பிஸ்னஸ் வால்யூம் நமக்கு இதில் கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நபர் உள்ளே வரும்போது கம்பெனி உள்ளே வர்றதுக்கு 4 வகையான கேட்வே கம்பெனி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எலைட் பேக், அல்ட்ரா பேக், கேலக்ஸி பேக், லீடர் பேக் அப்படின்னு சொல்லி 4 வகையான கேட்வே கம்பெனி இதில் கொடுக்குறாங்க. இதில் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் கேட்வே எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடர் பேக் அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், லீடர் பேக்கில் ஒரு ஹை பெனிஃபிட் இருக்குது. அது நீங்கள் போக போக இந்த பிளானை தெரிஞ்சுக்குவீங்க. இதில் ஒருத்தர் டைரெக்டாக நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எந்த பேக்கில் வேணாலும் நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ணலாம். எஸ்பெஷலி லீடர் பேக்கில் கூட நீங்கள் டைரெக்டாக ஸ்டார்ட் பண்ண முடியும். இல்லை ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எலைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்கான்னா கட்டாயமாக இருக்குது. எலைட் பேக்கில் ஒருத்தர் உள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே காட்டி இருக்கக்கூடிய 5 ப்ராடக்ட்டில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை அவர் பர்ச்சேஸ் பண்ணிட்டாலே ஒரு ஆட்டோமேட்டிக்காக எலைட் பேக்கில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ள என்ட்ரு ஆயிடுறார். இந்த எலைட் பேக்கில் இருக்கிறவங்களுக்கு வாரம் 1 லட்ச ரூபா மாதம் 4 லட்ச ரூபா வருமானம் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் எலைட் பேக்கிலிருந்து அல்ட்ரா பேக்குக்கு மூவ் ஆகும்போது உங்கள் செல்ஃப் ரீபர்ச்சேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 2000 வால்யூம் நீங்கள் ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க. இதுக்கு வந்து வாரம் 1.5 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க. இதற்கப்புறம் புதிதாக மறுபடியும் ஒரு 3000 வால்யூம் ரீபர்ச்சேஸ் பண்ணுறீங்க கேலக்ஸிக்கு போகிறதுக்கு. அதிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா லீடர் பேக்கில் போகும்போது 5000 பிஸ்னஸ் வால்யூம். இந்த லீடர் பேக்கோட முதல் பெனிஃபிட்டாக என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஏர்னிங் பொட்டன்ஷியல் 2 லேக் மட்டும் இல்லாமல் 2 லட்சம் மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டட் இன்கம் இங்கே ஏர்ன் பண்ண முடியும். சரி, இந்த மாதிரி என்னோட ஐடியா அப்கிரேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கால அவகாசம் கம்பெனி கொடுக்குறாங்க ஒவ்வொருத்தருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 நாட்கள் ஜாயின் பண்ண டேட்லேருந்து நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்டாக நீங்கள் செல்ஃப் ரீபர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் லீடர் பேக்குக்கு அப்கிரேட் ஆகிக்க முடியும் அப்படிங்கிற வாய்ப்பை கம்பெனி கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ், ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஸ்பெஷலாக ஒரு பேக்கேஜை ரெக்கமெண்ட் பண்ண முடியும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணும்போது டைரெக்டாக லீடர் பேக்குள்ளே வரணும்னு தான் இந்த பிஸ்னஸோட டெப்த்து தெரிஞ்ச அத்தனை பேர் விரும்புவாங்க. அப்படி நீங்கள் டைரெக்டாக லீடர் பேக்கில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வரும்போதே ஒரு 15000 வால்யூம் வர மாதிரி 8 ப்ராடக்ட்டை நீங்கள் ரீபர்ச்சேஸ் 8 ப்ராடக்ட்டை நீங்கள் எம்ஆர்பியில் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி பண்ணும் பொழுது டைரெக்டாக நீங்கள் லீடர் பேக்குள்ளேயே என்ட்ரு ஆயிடுறீங்க. இது ஒரு மிக முக்கியமானது. இல்லை ஒரு ஆரம்பத்தில் 4 ப்ராடக்ட்டு, அதாவது 8000 வால்யூம் இருக்க மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்கிட்டு அடுத்த ஒரு 90 நாட்களில் மீண்டும் ஒரு 4 ப்ராடக்ட் ஒரு 5000 வால்யூம் ரீபர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து உங்கள் பேக்கை லீடர் பேக்கை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ 2 ஆப்ஷன், ஒன்று வரும்போது 8 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே நீங்கள் லீடர் பேக்கில் வர முடியும். அல்லது 4 ப்ராடக்ட்டை வாங்கி அடுத்த 4 ப்ராடக்ட்டை ரீபர்ச்சேஸ் மூலிமா 90 நாட்களை பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் லீடர் பேக்கை அப்கிரேட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நம்மளுக்கு இந்த கம்பெனி இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் 11 வகையான போனஸ் கம்பெனி அலாட் பண்ணுறாங்க. இங்கே வார வியாழக்கிழமை நம்மளுக்கு க்ளோசிங் அப்படிங்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை நம்ம அக்கௌண்ட்டில் பே அவுட் கிரெடிட் ஆயிரும். எஸ், ஸோ இந்த பிஸ்னஸில் நீங்கள் 2 வகையாக ஏர்ன் பண்ண முடியும். ஒன்று ப்ரைமரி ப்ராஃபிட் ஃப்ரம் யுவர் பர்சனல் பிஸ்னஸ். நீங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை ரீட்டைலில் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டுக்கு 600 ரூபா ரீபர்ச்சேஸில் ரேட்டில் டிபியில் வாங்குறதுனால கிடைக்கிற ப்ராஃபிட்டை நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். அடுத்த விஷயம், உங்களுடைய நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள உங்களோட பிஸ்னஸ் பார்ட்னராக சேர்த்து ஒரு டீமாக ஃபார்ம் பண்ணி அதன் மூலிமா உங்களோட இன்கம்மை ஏர்ன் பண்ண முடியும். தட் இஸ் அடிஷ்னல் ப்ராஃபிட் ஃப்ரம் யுவர் டீம்ஸ் பிஸ்னஸ். எஸ், இந்த மாதிரி நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நம்மளுடைய விவிட்டோஸின் சார்பாக 3 டைரக்ஷனல் சப்போர்ட் சிஸ்டம் உங்களுக்கு கைட் பண்ணும். நீங்கள் இந்த பிஸ்னஸை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வந்த உடனேயே உங்களுக்கு உங்களுடைய ஸ்பான்சர் உங்களுக்கு அதற்கான விளக்கங்கள் கொடுத்து உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களுக்கான சர்வீஸ் கொடுப்பார். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டீம் இன்ஃபினிட்டி
நம்ம டீம் மூலிமா உங்களுக்கு அனைத்து வகையான சர்வீஸும், அதாவது உங்களுக்கான மீட்டிங் சப்போர்ட்ஸ் எல்லாமே சரியாக நடந்துட்டு வரும். இது இல்லாமல் விவிட்டோஸ் ட்ரைனிங் அகாடமி, இப்படி உங்களுடைய வாழ்க்கையோட கனவை நிறைவேற்றுறதுக்கு கிட்டத்தட்ட 3 வகையான திசைகள் இருந்து உங்களுக்கான சப்போர்ட்டிங் சிஸ்டம் உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இன்னைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நண்பர்களை இந்த பிஸ்னஸில் அறிமுகப்படுத்துறது மூலிமா, ஸ்பான்சர் பண்ணுறது மூலிமா உங்களுக்கான வருமானம் இன்னும் அதிகமாக வரும். அதற்கு கம்பெனி கொடுக்குற பேர் காம்பினேஷன் போனஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறதுனால உங்களுக்கு இதுக்கு பேர் என்னென்னா ஸ்பான்சர் டீம் மேட்சிங் போனஸ் அப்படிங்கிறாங்க, எஸ்வி அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த பிஸ்னஸில் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டராக உள்ளே வந்துட்டு நீங்கள் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்னு சொல்லி உங்களுடைய ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துறீங்க. அவர் ஒரு 15,000 வால்யூமில் ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணி வராது, ஸ்பான்சர் வால்யூம். நீங்கள் டைரெக்டாக அறிமுகப்படுத்தினால இதுக்கு பேர் ஸ்பான்சர் வால்யூம் அப்படிங்கிறாங்க. இப்போ பி அப்படின்னு சொல்லி ஒரு நபரை நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்க. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 9,000 வால்யூமில் வந்துட்டார். இப்போ இந்த 15,000 வால்யூம் 9,000 வால்யூம் ஏ அண்ட் பி லைனில், ஏ லைன் பி லைன் ரெண்டும் மேட்ச் ஆகும்போது 9,000 வால்யூம் மேட்ச் ஆகி அதை எடுத்து வச்சு அந்த 9,000 ஸ்பான்சர் வால்யூமுக்கு 12% அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதுக்கான கமிஷன் உங்களுக்கு அந்த வாரம் ரிலீஸ் ஆகிடும். இந்த 15,000ல் 9,000 வால்யூம் போக மீதி இருக்க வால்யூம் உங்களுக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு லைன் வேணாலும் எத்தனை பேர் தவிர டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணி போயிட்டே இருக்க முடியும். இதன் மூலிமா உங்கள் இன்கம் மிக பிரம்மாண்டமாக வளர ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு நான் முதலே சொன்ன மாதிரி உங்கள் ஏ நண்பர் இருக்கார். அவருக்கு கீழே ஒரு டீமை ஃபார்ம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறார். இவர்கள் என்ன பிஸ்னஸ் பண்ணாலும் அது உங்களுக்கு எஸ்வி அப்படின்னு தான் கணக்கிடப்படுது. உதாரணத்துக்கு ஒரு 50,000 எஸ்வி உங்களுக்கு கிடைச்சிருக்கு அவர் மூலியமாக ஒரு வாரத்தில். ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பி, அவர் ஒரு 30,000 வால்யூம், அவர் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 30,000 வால்யூம் பண்ணுறாங்க. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபரையும் டி என்ற நபரையும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. சி வந்து ஒரு 12,000 வால்யூமில் வந்திருக்கார். டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 வால்யூமில் வந்திருக்கார். இப்போ இந்த 4 லைன் வந்திருக்கு. இந்த 4 லைனில் உங்களுக்கு எப்படி பே அவுட் வரும்னா, இந்த 4 லைனில் எது அதிகபட்ச வால்யூம்னா ஏ 50,000 வால்யூம், அதை விட குறைவான வால்யூம் எதுனா பி 30,000 வால்யூம் போது அந்த ஏ அண்ட் பி முதல்ல மேட்ச் ஆகுது. அந்த ஏ 50,000 30,000 மேட்ச் ஆகுதுல, எது குறைவு 30,000 எடுத்து வச்சுட்டு 50,000ல் மீதி இருக்கிற 20,000 கேரி ஃபார்வர்ட் ஆகுது. இந்த 20,000 ஸ்பான்சர் வால்யூம் ஆகப்பட்டது அந்த சி அண்ட் டியில் எது அதிகமாக இருக்குது, சி தான் அதிகமாக இருக்குங்கிறனால சியுடன் மேட்ச் ஆகுது. மேட்ச் ஆகி அதை அந்த வால்யூம் 12,000 வால்யூம் மேட்ச் ஆகி எடுத்து வச்சுட்டு மீதி 8,000 வால்யூம் கேரி ஃபார்வர்ட் ஆகி இந்த 8,000 வால்யூம் அந்த டியோட வால்யூம் கூட மேட்ச் ஆகி டோட்டல் வால்யூம் 30,000 12,000 8,000 மொத்த வால்யூம் 50,000 வால்யூம் போது அதுக்கு 12% ஸ்பான்சர் வால்யூம் எஸ்வி மேட்சிங் என்பது நம்மளுக்கு 12% உங்களுக்கு அதுக்கான இன்கம் கிடைக்குது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நீங்கள் எந்த பேக்கேஜில் இருக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதிகபட்சம் வாரம் ஏர்ன் பண்ண முடியும். என்னன்னா, நாளைக்கு எதிர்காலத்தில் உங்களோட டீம் மிக பிரம்மாண்டமாக வளரும் பொழுது உங்களுடைய லிமிட் அப்படிங்கிறது நீங்கள் இருக்கக்கூடிய பேக்கேஜை பொறுத்து தான் அமையுது அப்படின்னு சொல்லலாம். இதில் எலைட் அப்படின்னா அதிகபட்சம் 1 லட்சம், அல்ட்ரானா 1.5 லட்சம், கேலக்ஸினா 2 லட்சம். முக்கியமாக லீடர் பேக்கேஜில் இருக்கும்போது 2 லட்சம் மட்டும் இல்லாமல் அன்லிமிட்டெட் இன்கம் உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். எப்படி அந்த அன்லிமிட்டெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்லி லீடர் பேக்கேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த அன்லிமிட்டெட் இன்கம்க்கான வாய்ப்பு கிடைக்கிது. உதாரணத்துக்கு அந்த 4 லைன் இருக்காங்க. எதிர்காலத்தில் கொஞ்சம் அதிகபட்ச வால்யூம் பிஸ்னஸ் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். ஏ வந்து ஒரு 25 லட்சம் வால்யூம் பண்ணியிருக்காங்க அவங்க டீம் எல்லாம். பி அண்ட் டீம் எல்லாம் சேர்ந்து ஒரு 22 லட்சம், சி அண்ட் டீம் எல்லாம் 21 லட்சம், டி அண்ட் டீம் எல்லாம் பார்த்தீங்கன்னா 18 லட்சம் பண்ணும்போது இதில் வழக்கம் போல் ஹையஸ்ட் லோயஸ்ட் எதுனா ஏபி 25 லட்சம் 22 லட்சம் மேட்ச் ஆகும்போது அதுக்கு 12% 2,64,000. ஆனால் அதிகபட்சம் நம்மளுக்கு கொடுக்கறது எவ்வளோனா 2 லட்சம் ரூபா அதிகபட்ச சீலிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த 2 ஏ அண்ட் பி லைன்லேயே நம்மளுடைய அதிகபட்ச இன்கம் அப்படிங்கிறத ரீச் பண்ணிட்டோம். அப்போ மீதி இருக்கக்கூடிய சியோட வால்யூம் டியோட வால்யூம் பொதுவாக என்ன ஆகும்னா ஃப்ளஷ் அவுட்டில் போயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே இந்த வால்யூமில் நீங்கள் சி லைனில் என்ன பண்ணியிருக்கீங்களோ அதில் அப்படியே நெட்டு 10% வித்தவுட் மேட்சிங் அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆல்ரெடி 2 லட்ச ரூபா இன்கம் வாங்கியிருக்கீங்க இந்த வாரம். இது இல்லாமல் சியில் என்ன வால்யூம் பண்ணியிருக்கீங்களோ அது அப்படியே நெட்டு 10%, மேக்ஸிமம் 2 லேக்ஸ் அதில் கிடைக்கும். அதே மாதிரி அடுத்த டியில் மேக்ஸிமம் 10%, மேக்ஸிமம் 2 லேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் 1,80,000. இந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்த டைரக்ட் ஒவ்வொரு சிங்கிள் டைரக்ட் டீமுக்கும் 10% உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். அன்லிமிட்டடாக உங்களோட இன்கம்மை நீங்கள் அதிகப்படுத்தி கொண்டு போயிட்டு இருக்க முடியும். இதுதான் விவிட்டோஸுடைய ஃபஸ்ட்டு ஒரு ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம், அன்லிமிட்டட் இன்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ், இதில் அடுத்த ஒரு ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காம்பினேஷன் போனஸோட 2வது பார்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நம்ம எஸ்வி மேட்சிங்கை பற்றி பார்த்துருந்தோம். இப்போ இந்த பிஸ்னஸில் நீங்கள் உள்ளே என்டர் ஆகும் பொழுது
உங்களுடைய ஸ்பான்சர் நேம், உங்கள் நேமை வந்து உங்கள் ஐடி நம்பர் இது பண்ணியிருப்பீங்க. இதில் முக்கியமாக உங்களோட ரைட் லெஃப்ட் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணியிருப்பீங்க, செலக்ட் பண்ணியிருப்பீங்க. உதாரணத்துக்கு உங்களோட ஐடியை ரைட்டில் பிளேஸ் பண்ணியிருக்கார் உங்கள் ஸ்பான்சர் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரே ஒரு நபரை மட்டுமே அப்படின்னு சொல்லி அவரை மட்டுமே ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. அவர் வந்து அவர் டீம் மூலிமா ஒரு 50,000 SV மேட்ச் பண்ணியிருக்கார். இப்படி நீங்கள் டைரக்ட் பண்ண டீம் மூலிமா வர்றது SVங்கிறத நான் முதலே சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி சமயத்தில் மட்டும்தான் நீங்களாலும் ஸ்பான்சர் பண்ணியிருக்கீங்க. இப்போ BCD எதுவுமே நீங்கள் ஸ்பான்சர் பண்ணலை. இப்போ யார் கூட மேட்ச் ஆகும் அப்படிங்கிற சமயத்தில் உங்கள் அப்ளைன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை ஸ்பான்சர் பண்ணவரோ இல்லை அவருக்கு மேலே இருக்கிறவரோ அவர் வந்து உங்களோட அண்டரில் உங்களோட உதாரணத்துக்கு லெஃப்ட் சைடில் ஒரு 3 பேர்த்த அவர் டைரெக்டாக ஸ்பான்சர் பண்ணியிருக்கார். அப்படி உங்கள் உழைப்பு இல்லாமல் உங்கள் அப்ளைன் மூலிமா எந்த டீம் வந்தாலும் அது வந்து பிஸ்னஸ் வால்யூமாக கன்சிடர்ட் ஆகுது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் உழைப்பு இல்லாமல் எந்த டீம் வந்தாலும் அது பிஸ்னஸ் வால்யூம் அப்படிங்கிறது. உங்கள் உழைப்பு மூலிமா வர டீம் எல்லாம் ஸ்பான்சர் வால்யூம் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வாரத்தில் இந்த பிஸ்னஸ் வால்யூம் 1,70,000 வால்யூம் பண்ணியிருக்காங்க உங்களோட அப்ளைன் டீம்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு மேட்ச் ஆகிறதுக்கு யாரும் இல்லைங்கிற இடத்துல இம்மிடியட்டாக இந்த வால்யூம் BVSV மேட்ச் பண்ணி 8% உங்களுக்கு கமிஷன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கான வால்யூமில் என்ன பர்சன்டேஜோ அதுக்கான கணக்கு போட்டு உங்களுக்கு அந்த வார பேவுட்டா அதிகபட்சம் 2 லட்ச ரூபா வரைக்கும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். எஸ், நம்ம பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு காம்பினேஷன் போனஸுடைய ஹைலைட்டை நான் சொல்லிவிட்டு அடுத்த பாட்டுக்கு போகிறேன். ஒன்று, உங்களுடைய டைரக்ட் ஸ்பான்சர் கூட மேட்ச் ஆகி பே அவுட் வரும். இல்லையா உங்களுடைய அப்ளைனோடைய டீமோட மேட்ச் ஆகி உங்களுக்கு பே அவுட் வந்துடும். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு நிச்சயம் பே அவுட் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கும். அதை தான் நம்ம பிளானுடைய மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க். இது ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. ஸ்டார் டைரக்டருக்கான கண்டிஷன் என்னென்னா, நீங்கள் மினிமம் 2 நபர்களை ஸ்பான்சர் பண்ணியிருக்கணும் முதல் கண்டிஷன். இரண்டாவது கண்டிஷன் ஒரு 2,000 ரூபாய் அக்குமுலேஷனில் நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கணும். இந்த 2 விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிற ரேங்க் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறமா உங்களுடைய வருமானம் அதிகமாக காம்பினேஷன் போனஸில் நீங்கள் வாங்குகிற இன்கம் அதிகமாக உங்கள் ரேங்க் அப்படியே படிப்படியாக வளர்ந்துக்கிட்டே போகும். இதில் அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா க்ரௌன் டைமண்ட் அப்படிங்கிறாங்க. 1,50,000 கோடி ரூபா நம்மளுடைய காம்பினேஷன் இன்கம் டச் ஆகும்போது க்ரௌன் டைமண்ட் அப்படிங்கிறாங்க. இதில் மிக முக்கியமான ஒரு ஹைலைட் போனஸ் என்ன அப்படின்னா, முதல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. இரண்டாவது ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணால் பிரான்ஸ் டைரக்டர் அப்படிங்கிறாங்க. இந்த 10,000 ரூபாய் இன்கம் ஏர்ன் பண்ணி நீங்கள் பிரான்ஸ் டைரக்டர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா கம்பெனி உங்களுக்கு புதுசாக ஒரு 3 போனஸாக ஆக்டிவேட் பண்ணுறாங்க. அதில் முதல் போனஸ் இன்ஃபினிட்டி போனஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பரை ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க, அடுத்து B அப்படின்னு ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருந்தீங்க. இந்த 2 பேர்த்த ஒரு 5 நிமிஷம் மறந்துடுங்க. இப்போ C அப்படின்னு உங்கள் 3வது டைரக்டர் ஒருத்தரை பண்ணியிருக்கீங்க. இந்த 3வது டைரக்டர் இருக்கக்கூடிய அந்த C அவர் AB அப்படின்னு சொல்லி அவர் 2 பேர்த்த ஸ்பான்சர் பண்ணுறாரு. அந்த AB அவங்களுக்கு கீழே ABன்னு ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கீழே டெப்த்து போயிட்டே இருக்கு. ஒரு டீம், மிகப்பெரிய டீம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி நீங்கள் Dன்னு ஒரு நபரை அறிமுகப்படுத்தினீங்க, அவர் டீமும் அதே மாதிரி ABன்னு வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நீங்கள் எவ்வளவு டைரக்டர் வேணாலும் நீங்கள் ஸ்பான்சர் பண்ண முடியும். இங்கே ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒன்ஸ் பிரான்ஸ் டைரக்டர் ஆன உடனே உங்களோட முதல் 2 ஸ்பான்சர் A அண்ட் B தவிர C, D அண்ட் அவங்க AB ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து என்ன வருமானம் வாங்குறாங்களோ, என்ன இன்கம் காம்பினேஷன் போனஸ் வாங்குறாங்களோ அதில் அப்படியே உங்களுக்கு 10%. உதாரணத்துக்கு இந்த CN டீம், DN டீம், EN டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரு 10 லட்ச ரூபா இன்கம் வாங்கியிருக்காங்க அப்படின்னா மொத்த வருமானம் எல்லாத்துடைய வருமானம் 10 லட்ச ரூபா அப்படின்னா அதிலிருந்து எஸ் இன்ஃபினிட்டி போனஸாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா இன்ஃபினிட்டி போனஸாக உங்களுக்கு கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு சீலிங்கே கிடையாது. உங்களுடைய டீம் வளர உங்கள் இன்கம் வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். சரி, இந்த முதல்ல இருக்கக்கூடிய AB 2 பேர்த்துக்கு என்ன சார் ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2 பேரும் அதே மாதிரி உங்களை மாதிரியே 10,000 ருபீஸ் ஏர்ன் பண்ணுறாங்க. அவங்களும் பிரான்ஸ் டைரக்டர் ஆகிடுறாங்க. அப்படி பிரான்ஸ் டைரக்டர் ஆகும்போது உங்களுக்கு ஸ்டார் டீம் இன்ஃபினிட்டி போனஸ் அப்படிங்கிற போனஸ் ஆக்டிவேட் ஆகும். எப்படின்னா, இந்த பிரான்ஸ் ஆனால அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபினிட்டி போனஸ், அதாவது அவருடைய AB இல்லாமல் CD எல்லாம் சேர்ந்து உதாரணத்துக்கு ஒரு 3 லட்ச ரூபா சம்பாதிச்சிருக்காங்க. இவருக்கு இன்ஃபினிட்டி போனஸாக 10% 30,000 வந்துடும். அதே மாதிரி B வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி போனஸ் வாங்குறாரு, 2 லட்சம் 10% 20,000 வந்தது. அப்படி உங்களுடைய முதல் 2 என்ரோலும் இன்ஃபினிட்டி போனஸில் என்ன வருமானம் வாங்குறாங்களோ அது அப்படியே உங்களுக்கு 100% உங்களுக்கு அப்படியே 20,000 + 30,000 50,000 உங்களுக்கு கிரெடிட் ஆகும். அவர் என்ன வருமானம் 2 பேர் வாங்கினாலும்
அது அப்படியே இன்ஃபினிட்டியில் என்ன வாங்குறாங்களோ அது 100% உங்களுக்கு கிடைச்சிடும். இந்த 2 போனஸை நீங்கள் வாங்குறதுக்கு நீங்கள் எந்த பேக்கேஜில் வேணாலும் இருக்கலாம், பிவிஎஸ்வி அல்லது எஸ்விஎஸ்வி எப்படி வேணாலும் மேட்ச் பண்ணலாம். ஆனால் 3வது போனஸ் ஆக்டிவேட் பண்ணுறாங்க நீங்கள் பிரான்ச் ஆன, தட் இஸ் லீடர் டபுள் போனஸ். இந்த போனஸ் நீங்கள் வாங்கணும்னா கட்டாயம் எஸ்விஎஸ்வி மேட்ச் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த போனஸ் கிடைக்கும். 2வது, யார் ஒருத்தர் லீடர் பேக்கேஜில் இருக்காரோ அவருக்கு மட்டும்தான் இந்த போனஸ் கிடைக்கும். எஸ், லீடர் பேக்கேஜோட பெனிஃபிட்டை இப்போ தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லீடர் பேக்கோட அவருக்கு மட்டும்தான் இந்த போனஸ் கிடைக்கும். எதற்காக இந்த லீடர் டபுள் போனஸ்னால், நீங்கள் பிரான்ச் டைரக்டர் ஆகும்போது உங்களுக்கு கீழே ஒரு டீம் வளர்ந்துருக்கும். அந்த டீமுக்கு தேவையான சர்வீஸ் சப்போர்ட் நீங்கள் பண்ணணும். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு ஆகும். இது வரைக்கும் இருந்த எல்லா கம்பெனிலையும் அந்த எக்ஸ்பென்ஸுங்கிறது உங்கள் வர்ற வருமானத்திலிருந்து தான் நீங்கள் செலவு பண்ணுவீங்க. ஆனால் விவிட்டோஸில் நீங்கள் பிரான்ச் ஆனதுக்கு அப்புறம் லீடர் பேக்கில் இருக்கிற போது எஸ்விஎஸ்சி மேட்சில் இருந்தீங்கன்னா அந்த வாரம் உதாரணத்துக்கு உங்கள் டீம் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணி உங்களுக்கு காம்பினேஷன் போனஸ் ஒரு 6000 ரூபா உங்களுக்கு இன்கம் வருது அப்படின்னா, எகெயின் உங்களோட ஃபீல்டு எக்ஸ்பென்ஸ்க்காக அதே இன்கம் 100% உங்களுக்கு கிடைக்கும். 100%. தட் மீன்ஸ் ஸோ 6000 + 6000 12000 உங்களுக்கு அந்த வாரம் போயிடும். நீங்கள் ஒரு 8000 ரூபா இன்கம் வாங்கினா ப்ளஸ் 8000 16000, ஒரு 1000 ரூபா இன்கம் ஆனாலும் ப்ளஸ் 1000 2000 சொல்லிட்டு அதிகபட்சம் ஒரு வாரம் 10000 ரூபா உங்களுக்கு இந்த டபுள் போனஸ் கிடைக்கும். வாரம் 10000 மாதம் 40000 ரூபா ஃபீல்டு எக்ஸ்பென்ஸ்க்கு மட்டும் தனியாக உங்களோட பே அவுட் இல்லாமல் தனியாக கிடைக்குது. ஸோ முதல் வரக்கூடிய 6000 உங்கள் ஃபேமிலி எக்ஸ்பென்ஸ்க்கு, 2வது வர 6000 உங்களுடைய ஃபீல்டு எக்ஸ்பென்ஸ்க்கு. எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதற்கு அடுத்த போனஸ் என்னன்னா லீடர் சப்போர்ட் போனஸ். நீங்கள் இந்த பிஸ்னஸில் சில்வர் டைரக்டர் அப்படிங்கிறத ரீச் பண்ணுறீங்க. உங்களுடைய லைனா ஸ்பான்சர், அதாவது உங்களை அறிமுகப்படுத்தினவர் மட்டும் கிடையாது, அவருக்கு மேலே அவருடைய ஸ்பான்சர், இப்படி யாரோ ஒரு ஸ்பான்சர் அதே சில்வர் ரேங்க்ல இருக்கிறார். நீங்கள் வேகமாக இருந்து உங்கள் அப்ளைன் ரேங்கை நீங்கள் பிடிச்சிட்டனால உங்கள் அப்ளைன் காம்பினேஷன் போனஸில் என்ன வருமானம் வாங்குறாரோ அதுலேருந்து அப்படியே 10% உங்களுக்கு அப்ளைனோட இன்கம்லேருந்து 10% உங்களுக்கு கிடைக்கும். இதே நீங்கள் டைமண்ட் ஆகிட்டீங்கன்னா 2 அப்ளைன் கிட்ட இருந்து கிடைக்கும். இதே ப்ளூ டைமண்ட் ஆகிட்டா 3 அப்ளைன் கிட்ட இருந்து உங்களோட இன்கம், இந்த வருமானம் படுறது லீடர் சப்போர்ட் போனஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். மீண்டும் சொல்கிற நண்பர்களே, எந்த கம்பெனியும் அப்ளைனுடைய வருமானத்திலேருந்து 10% இது வரைக்கும் அலாட் பண்ணவே இல்லை. இன்னைக்கு விவிட்டோஸ் இதுலேயும் முன்னாடியே இருக்காங்கன்னு சொல்லலாம். இது இல்லாமல் இதுக்கு அடுத்தது என்னென்னா டைமண்ட் டைரக்டர். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோவில் எஸ் டைமண்ட் டைரக்டர் நீங்கள் அச்சீவ் ஆகும்போது 1 லட்ச ரூபா கம்பெனி கார் ஃபண்ட் கொடுப்பாங்க. இதை வச்சு நீங்கள் ஒரு கார் எடுத்துக்கலாம். நீங்கள் எஸ்விஎஸ்வி மேட்சிங்கில் இருந்தீங்கன்னா இஎம்ஐக்காக தனியாக 6000 ரூபா என்று 30 மாதம் அதுவும் தனியாக உங்களுக்கு கிடச்சிடும். இது என்னுடைய ஃபோட்டோ. நான் இதில் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற அச்சீவ் ஆகி என்னுடைய ஃபேமிலியோட மேனேஜ்மெண்ட்லேருந்து செக் வாங்கின அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லலாம். எஸ், இதுக்கப்புறம் நீங்கள் ப்ளூ டைமண்ட் ஆகும்போது டேர்ன் ஓவர் ஷேரிங் போனஸ் அப்படிங்கிறதும் தனியாக கிடச்சிடும். ரொம்ப முக்கியமாக டீமுடைய சேல்ஸ் ரீபர்ச்சேஸ் போனஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரும் உங்கள் டீமில் அவங்க செல்ஃப் யூஸ்க்காகவோ இல்லை வாங்கி அவங்க சேல் பண்ணுறாங்க, என்ன பிஸ்னஸ் என்ன ரீபர்ச்சேஸ் பண்ணாலும் அதற்கான வால்யூம் ஆஸ் அ காம்பினேஷன் போனஸ்லாம் உங்களுக்கு ஆட் ஆகி வந்துடும். நம்ம கம்பெனியோட ஒரே ஒரு என்ன சொல்கிறது ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மந்த்லி ரீபர்ச்சேஸ் அப்படிங்கிறது இங்கே மேண்டட்ரி. ஏதோ ஒரு ப்ராடக்ட் ஒரு 30 நாளில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் நம்ம ரீபர்ச்சேஸ் பண்ணணும். நம்மளுடைய ஐடியா ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு நம்மளுடைய எல்லா ரேங்க்கு, எந்த ரேங்க் நீங்கள் ரீச் பண்ணாலும் சரி ஒரு ப்ராடக்ட் போதும். இதுதான் இங்கே நம்மளோட மிக முக்கியமான விஷயம். ஸோ ரீபர்ச்சேஸ் சைக்கிளிங் பேஸ்ட் ஆன் டேட் ஆஃப் ஜாயினிங் ரீபர்ச்சேஸ் டேட். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விஷயம் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமாக ஒரு ஐடி ஒருத்தர் லாகின் பண்ணிவிட்டு 6 மாதம் தொடர்ந்து அவருடைய ஐடியில் ரீபர்ச்சேஸ் எதுவும் பண்ணலை அப்படின்னா அவருடைய கேரி ஃபார்வர்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வால்யூம்ங்கிறது 0ல் மாறிடும். இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைல் போனஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதிகபட்சம் க்ரௌன் டைமண்ட் ஆகும்போது கம்பெனியில் 30 லட்ச ரூபா ஒருத்தர் கார் ஏர்ன் வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு. இன்னைக்கு டாக்டர் முகமது முனாவர் இன்னைக்கு நம்ம கம்பெனியில் க்ரௌன் டைமண்ட் டைரக்டர் அப்படிங்கிற பொசிஷனை ரீச் பண்ணி இன்னைக்கு கம்பெனியில் 30 லட்ச ரூபா ஒருத்தர் கார் அச்சீவ் பண்ணது இல்லாமல் கிட்டத்தட்ட பிளாட் அச்சீவர், ஃபாரின் டூர் அச்சீவர், எல்லா அச்சீவ்மெண்ட்டையும் 26 மாதத்தில் இன்னைக்கு அச்சீவ் பண்ணி முடிச்சிருக்காரு. அப்படின்னா இது ஒருத்தர்னால சாத்தியப்படுது 26 மாதத்தில் அப்படிங்கும்போது நிச்சயமாக நம்மளாலையும் அந்த இடத்துல முடியும் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி நிறைய கார் அச்சீவர்ஸ் இன்றைக்கி விவிட்டோஸ் மூலியமாக கிட்டத்தட்ட இந்த 2.5 வருஷத்தில் சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் 80க்கும் மேற்பட்ட கார் அச்சீவரை உருவாக்கிய ஒரு நிறுவனம் விவிட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிஸ்னஸை பற்றி இதோட நம்மளுடைய மார்க்கெட்டிங் பிளானை பற்றி எல்லாத்தையும் நான் டீட்டெயில்டாக உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நிமிஷம் நாம் ஒரு தெளிவாக முடிவெடுங்க. உங்களுடைய லைஃப் ஜேர்னியை ரைட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சின்ன விஷயத்த சொல்கிறேன்.
எல்லா மக்களும் வேகமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க, சரியான திசையில் பயணிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லை. நாம் இந்த நிமிஷத்திலிருந்து சரியான திசையில் பயணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.